தினத்திலும் வெறிச்சோடி காணப்படும் கொடைக்கானல். இ பாஸ் நடைமுறையே காரணம் என வியாபாரிகள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஊருக்குள் புகுந்த கரடி பிடிபட்டது. கூண்டு வைத்து பிடித்த வனத்துறையினர். பெஹல்காமிற்கு முன்பாக 3 இடங்களில் தாக்குதல் நடத்த முயன்ற தீவிரவாதிகள். பாதுகாப்பு படையினர் இருந்ததால் கைவிட்டதாக என்ஐஏ விசாரணையில் தகவல். அரிசி ஏற்றுமதிக்கு 20 விழுக்காடு வரி விதித்தது மத்திய அரசு. பதுக்கப்படுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. நேற்று ஒரே நாளில் 272 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி பதிவுத்துறை புதிய சாதனை. 27,440 ஆவணங்கள் பதிவு. ஓசூர் அருகே மேம்பால பணிகளால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பது தள்ளி போகிறதா? வெயிலை பொறுத்து முடிவு என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது, அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுக்கப்படும். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஓரிரு நாட்களில் வெளியாக வாய்ப்பு. இணையதளங்கள் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் அறியலாம். தங்கம் விலை ஒரே நாளில் 1,640 ரூபாய் விலை சரிவு. ஒரு சவரன் 70,700 விலை குறைந்தது. மே தினத்தையொட்டி உழைப்பாளர் நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மரியாதை. தொழிலாளர்களுடன் திமுக அரசு என்றும் துணை நிற்கும் என உறுதி. திருப்பதி கோயிலில் தீர்க்க சுமங்கலி பூஜை செய்வதாக 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மோசடி. மதுரையைச் சேர்ந்தவரை கைது செய்து விசாரணை. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் நாளை திறப்பு. தற்காலிக பேருந்து நிலையம் நாளை மூடப்படுகிறது. இருட்டுக்கடைக்கு 3ஆவதாக உரிமை கோரும் நிறுவனரின் பேரன். குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற இருவரும் சொத்துக்களை அபகரிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. படப்பிடிப்புக்காக மதுரை வரும் விஜயை காண விமான நிலையத்தில் குவிந்த தொண்டர்கள். பாதுகாப்பு கருதி சிலருக்கு மட்டுமே அனுமதி அளித்துள்ள காவல்துறை. மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கான ராட்சத குழாய் கரை ஒதுங்கியது. கடலுக்குள் இழுத்துச் சென்று விடும் பணியில் 10 பணியாளர்கள் தீவிரம். அயோத்தி ராமர் கோவிலின் முதல் தளத்தில் கட்டப்படும் ராமர் தர்பார். தங்க கதவை பொருத்திய ஊழியர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே வெள்ளை பூசணிகளை சாலையோரம் கொட்டும் விவசாயிகள். நோய் மற்றும் போதிய விலை இல்லாததால் விரக்தி. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வலுவான அணியை உருவாக்குவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக RSS பிரமுகர் ஒருவர் மூலம் விஜயிடம் கூட்டணி குறித்து பேசுவதற்கு அமித்ஷா பரிந்துரைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே டெல்லி சென்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JB நட்டாவை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவிற்கு எதிரானவர்களை ஒரே கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்றும் அதில் விஜயின் கட்சியையும் இணைக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் அமித்ஷா கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு திரும்பிய நயினார் நாகேந்திரனிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. தனக்கு ஏதும் தெரியவில்லை என்று விளக்கம் அளித்தார்.
தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடைபெறுது பாஜக கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் புரசலாக ஒரு தகவல் வருது. நீங்க சொல்ற அரசியல் புரசல் எனக்கு தெரியல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாளை பார்க்க வந்திருக்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியதே அவர் யார் பிடியில் உள்ளார் என்பதற்கு சிறந்த உதாரணம் என மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் தெரிவித்தார். இப்ப தமிழ்நாடு போலீஸ் வந்து விஜய் போகிற இடத்தில் பாதுகாப்பு கொடுக்கவில்லை, அவர் விஜய்க்கு நெருக்கடி ஏற்படுத்தினார்கள், அரசியல் ரீதியாக விஜய்க்கு துன்புறுத்தல் செய்தார்கள், அப்படி ஏதாவது ஒரு செய்தி வந்து அதன் பிறகு வந்து விஜய் வந்து போய் முறையிடுறாருன்னு வச்சுங்களேன், அப்ப நீங்க வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கலாம்னா நம்ம ஏத்துக்கலாம். ஆனால் எப்ப வெளியே வந்தாருன்னே தெரியாது. அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதியில் வருது. கிட்டத்தட்ட அவர் யாருடைய பிடியில் இருக்கிறார் என்பதுதான் இந்த உதாரணம். அதிமுக மற்றும் தாவேக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்ததை அறிந்தே பாஜக அவசரமாக கூட்டணி அமைத்ததாகவும் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். கொள்கை எதிரி தானே பாஜக. அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிற இடத்துல எப்படி இவர் போய் இடம் பெறுவார்? இது வந்து சரியில்லைன்னு சொல்லலாம். திமுக வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஓரணியில் திரளுகிறோம் அப்படின்னு சொல்லி சேருவார்ன்றது என்னுடைய நம்பிக்கை. வைகோ, விஜயகாந்த், கமல்ஹாசன் போன்று தனித்து போட்டியிட்டு தனது ஆற்றலை வீணடிக்க விஜய் விரும்ப மாட்டார் என்றும் குபேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 40 முதல் 50 தொகுதிகளை மட்டுமே வழங்க முடியும் என்பதில் பாஜக தலைமையகம் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குள் அதிமுகவின் பிளவை சரி செய்து வெளியேறிய தலைவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று அமித்ஷா வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. திமுகவை வீழ்த்துவதற்கு தங்கள் கொள்கை எதிரியுடன் விஜய் கைகோர்ப்பார் அல்லது தனி பாதையில் பயணிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்த போப்பாக தனக்கே தகுதி உள்ளதாக கூறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி உடல்நலக் குறைவால் மரணித்ததை தொடர்ந்து அடுத்த போப் யார் என எதிர்பார்த்து உலகமே காத்திருக்கிறது. புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான கான்க்ளேவ் மே 7ஆம் தேதி வேட்டிகனில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் அடுத்த போப்பாக தனக்கே தகுதி உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். I'd like to be Pope. That would be my number one choice. ட்ரம்ப் கூறியதற்கு நகைச்சுவையாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செனட் உறுப்பினர் லின்சே கிரஹாம் அடுத்த போப்பை தேர்வு செய்ய உள்ள கான்க்ளேவ் ட்ரம்ப் குறித்தும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபராகவும் போப் ஆண்டவராகவும் ஒருவரே இருப்பது பல நன்மைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் கிரஹாம் குறிப்பிட்டுள்ளார். லின்சே கிரஹாமிற்கு பதிலளித்துள்ள மற்றொரு செனட்டர் மெக்கெயின் கிரஹாம் தனது சுய கட்டுப்பாட்டை இழந்துவிடக் கூடாது என கூறியுள்ளார். தானே போப்பாக தகுதி வாய்ந்த நபர் என ட்ரம்ப் நகைச்சுவையாக குறிப்பிட்டாலும் நியூயார்க்கை சேர்ந்த கார்டினல் தீமோத்தி டோலனை போப்பாக தேர்வு செய்ய வேண்டும் என ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் வேட்டிகன் கார்டினல்கள் தேர்வு செய்துள்ள உத்தேச பட்டியலில் தீமோத்தி டோலன் பெயர் இடம்பெறவில்லை.